மிஸ்டர் லோகநாதன் சார் வந்து ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்க்கு கவுண்டிங் எதுவும் இல்ல, மொட்டிலிட்டி மார்பாலஜி இல்லைன்னு சொல்லி தான் வந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து 38 இயர்ஸ், பெண்ணாத்தூர்ல இருந்து வந்துருக்காரு. ஸோ இவர் லாஸ்ட் மந்த் வந்த பிரிஸ்கிரிப்ஷன் இது. இப்போ முக்கியமா என்னன்னா, இப்போ வரும்போது ஃபர்ஸ்ட் மந்த் இவருக்கு மெடிசன் கொடுத்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருந்தது. பட் அகைன் செகண்ட் மந்த் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சேல்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. அப்போ வெரிகோஸ்ல இருக்கான்னு சொல்லி நம்மளுக்குள்ளே ஒரு டவுட்டா இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்க்ரோட்டம் ஸ்கேன் வந்து அல்ட்ராசவுண்ட்ல பண்ணும்போது கிரேட் 2 லெஃப்ட் சைட்ல வந்து வெரிகோஸ்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் மந்த் அந்த ஃபோர்த் மந்த் பண்ணும்போது எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஸ் நார்மலா வந்துச்சு. 52 மில்லியன் வந்திருக்கு 4 மந்த் மெடிசன்ஸ்ல இருக்கு. மோட்டிலிட்டி மார்பாலஜி எவ்ரிதிங் இப்போ நார்மலா இருக்கு. நம்ம லோகநாதன் சார் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அவரே சொன்னாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் மந்த் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு சார். ஏன்னா செல்ஸ்லாம் டெத் நிறைய இருந்தது, அதே மாதிரி செல்ஸும் கம்மியாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெரிகோசல் கிரேட் 2 இருந்ததுனால செல்ஸ் நிறைய டெத் ஆக ஆரம்பிச்சது. அகைன் மெடிசன் பண்ணும்போது எவ்ரிதிங் இப்போ நார்மலா இருக்கு. அதுவும் 38 இயர்ஸ் இவரு. மேரேஜ் ஆகிட்டும் வந்து ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தார் இவரு. லோகநாதன் பேசுறேன். நான் பெண்ணாத்தூர். ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி சாரை வந்து பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து செல்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு 1 மந்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் திடீர்னு டெத் ஆகிடுச்சு நிறைய. ஒன்னு வைக்ரோஸுக்கு அப்படியே இது கொடுத்தாரு. அதை போய் நான் செக் பண்ணேன், இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்தா கொடுத்தாரு ட்ரீட்மெண்ட். நல்லபடியா சக்சஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. இப்போதைக்கு நல்லா இருக்கு. ஒன்றும் எந்த பிரச்சனை இல்லை. ஐயா வந்து எனக்கு நான் கேட்கும்போது சந்தேகத்தெல்லாம் நல்லபடியா தீர்த்து வச்சாரு. இப்படி போ, இப்படி செய்யுங்க, இப்படி இருங்க, எது சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் நான் சாப்பிட்டேன். இப்போ ஓரளவு நல்லா இருக்கு. இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த ட்ரீட்மெண்ட் சார் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷப்படுறீங்களா? இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு. சரி, நான் 4 மாசமா பாக்குறேமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல. மெடிசன் எடுக்கும் முன்னாடி எப்படி இருந்தீங்க? மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது உங்க உடம்புல? என்ன முதல்ல வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு. விருப்பத்தன்மையும் ரொம்ப குறைவா இருந்தது. மெடிசனுக்கு முன்னாடியே கவுண்டிங்கும் இல்ல. ஆனா மெடிசனுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? விருப்பத்தன்மை நல்லா இருக்கு, கவுண்டிங் நல்லா இருக்கு. முன்னத்தோட இப்ப விருப்பத்தன்மை நல்லா இருக்கு. அதே மாதிரி முதல்ல வந்து செமென் கவுண்ட் எப்போ செக் பண்ணாலும் ஸ்போம் லிக்விட் மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். அதோட வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆஃப்டர் மெடிசனுக்கு அப்புறம் எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா அவருடைய வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த செமென் வந்து நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. ரொம்ப லிக்விட் மாதிரி இருந்தது, நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இவரு பார்ட்னர் கூட வந்து கான்டாக்ட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்போம் எஜாகுலேஷன் வந்து சீக்கிரமா வந்துருச்சு. ட்ரீட்மெண்ட் முன்னாடி எவ்ரி மந்த் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவருடைய டைமிங்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எரெக்ஷனோட லெவலும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப நிறைய கப்பல் 0 கவுண்டிங்ல வரும்போது அவங்க எரெக்ஷனும் ரொம்ப குறைவா இருக்கு, செமெனுடைய வேல்யூமும் கம்மியா இருக்கு, லிக்விட் மாதிரி இருக்கு, எல்லாமே நிறைய ப்ராப்ளத்தோட தான் வராங்க. இது அதான் மெடிசன் எடுக்கும்போது கவுண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகுது. சேம் திங் பாத்தீங்கன்னா அவங்க எரெக்ஷன், டைமிங், எவ்ரிதிங் வந்து நார்மலா ஆயிடுது. ஏன்னா இவரு லோகநாதன் சார் ஃபீல் பண்ணதுன்னா கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும்போது எரெக்ஷன் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீல் பண்ணாரு. பட் இப்போ 4 மந்த் ட்ரீட்மெண்ட் எவ்ரிதிங் நார்மலா இருக்கு. கவுண்டிங்கும் நார்மலா வந்துச்சு, எரெக்ஷன், டைமிங், ஸ்டிஃப்னஸ், எவ்ரிதிங் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. இந்த ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்க இது மாதிரி யாரும் வரி பண்ணாதீங்க. சம் பர்சன் வந்து கவுண்டிங் 0 இருக்கும்போது எரெக்ஷன் கம்மியா இருக்குது, பட் அவங்க ஃபிராங்கா சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நானே கேட்கிறேன், சார் நீங்க கான்டாக்ட்ல இருக்கும்போது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் ஏதாவது இருக்கா, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது ஆமா சார் எனக்கு அதுவும் இருக்கு, எனக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளா இது. சோ அந்த ட்ரீட்மெண்ட்லயே வந்து உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. உங்களுக்குள்ள ஏதாவது டவுட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்க கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு இல்லைன்னா நேர்ல கூட வாங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்.